بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ويل للمطففين الذين إذا اكتالوا على الناس يستوفون وإذا كالوهم أو وزنوهم يخسرون. ألا يظن أولئك أنهم مبعوثون ليوم عظيم يوم يقوم الناس لرب العالمين. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم فيما يرويه عن ربه: أنا عند ظن عبدي بي. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹ்வுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் ஸலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. ஒரு ஜும்ஆவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய எண்ணங்களை அல்லாஹ் சரி செய்ய வேண்டும். ஒரு மனிதனுடைய, ஒரு முஸ்லிமுடைய, ஒரு மூமினுடைய மிக பிரதானமான ஒன்றுதான் எண்ணங்கள். இந்த எண்ணத்தை வைத்துதான் மனிதனுடைய வாழ்வு மாறுகின்றது. ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் எழக்கூடிய, உருவாகக்கூடிய எண்ணங்கள் இருக்குது. அதனால்தான் தமிழிலே சொல்வார்கள், எண்ணம் போல் வாழ்வு. நீ எப்படி நினைக்கிறாயோ அப்படித்தான். நல்ல எண்ணங்கள் உள்ளத்தில் உருவாக வேண்டும். இந்த நல்ல எண்ணங்களை உள்ளத்திலே உருவாக்கிக் கொள்ள வேண்டும். கெட்ட எண்ணங்கள், ஜாகிலிய எண்ணங்களை உள்ளத்தை விட்டு இல்லாமலாக்க வேண்டும். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த எண்ணங்கள் எவ்வாறு மாறுகின்றது என்றால், இந்த உலகத்திலே மனிதனுடைய சூழலுக்கு ஏற்ப அவர்களுடைய எண்ணங்கள் வித்தியாசப்படுகின்றது. எந்த மனிதன் குர்ஆனை சரியாக படிக்கிறானோ, எந்த மனிதன்
நபிமார்களுடைய வரலாறுகளை சரியாக படிக்கிறானோ, எந்த மனிதன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீராவை சரியாக படிப்பாரோ, இவருடைய எண்ணம் இருக்குதே சரியான எண்ணங்களாக இருக்கும். யார் குர்ஆனை சரியாக படிக்கவில்லையோ, யார் நபிமார்களுடைய வரலாறுகளை படிக்கவில்லையோ, யார் சீராவை படிக்கவில்லையோ, இவர்களுடைய எண்ணங்கள் எல்லாமே தப்பான எண்ணங்கள். தப்பான எண்ணம் என்றால் என்ன சகோதரர்கள்? நான் மற்றவர்களை பற்றி எண்ணுவதை பற்றி பேசவில்லை, அது வேறு தலைப்பு. மற்றவர்களை பற்றி நான் நினைப்பது, எண்ணுவது, இதுவல்ல இந்த இடத்திலே முக்கியமான விடயம். மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் அல்லாஹுவை பற்றியுள்ள எண்ணங்கள். சிலர் சொல்லுவாங்களே, வாழ்க்கையே முசீபத்து தான் அவரு. ஏன் வாழ்க்கையில ஏன் முசீபத் தெரியுமா? அவருடைய எண்ணம். அவர் நினைத்தார் என்ற வாழ்க்கை இப்படித்தான், அவருடைய எண்ணம் போல் வாழ். எனக்கு ஒன்றுமே சரி வருது இல்லையே. உங்களுடைய நினைப்பு இது, உங்களுடைய எண்ணம் இதுதான். நான் போரிடமெல்லாம் தோத்துட்டே வாரனே, ஏன்? உங்களுடைய எண்ணம். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த எண்ணங்கள் உருவாகுவது யாரை வைத்து? சூழல். குர்ஆனுடைய ஆயத்தை கேட்கிறார், சூரா யாசீன ஓதுறார், எண்ணம் மாறும். சூரத்துல் முல்க ஓதுறார், எண்ணம் மாறும். சூரத்துல் வாக்கியாவ ஓதுறார், எண்ணங்கள் மாறும், சிந்தனைகள் மாறும். சகோதரர்களே, உலக வாழ்க்கையில் ஒரு மூமினுடைய எண்ணம் எவ்வாறு இருக்கு? அந்த மூமினுடைய எண்ணம் இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் சூரா முத்தஃபிஃபீன் அல்லாஹ் சொல்கிறார், வயலுல் லில் முத்தஃபிஃபீன் الذين إذا اكتالوا على الناس يستوفون وإذا كالوهم أو وزنوهم يخسرون ألا يظن أولئك أنهم مبعوثون. الله சொல்கிறார், அவன் நினைக்கலையா கியாமத்துடைய நாளையில் அவர்கள் எழுப்பாட்டப்படுவார்கள் என்று நினைக்கலையா? அவங்க உலகத்துல வாழும் பொழுது உள்ள எண்ணம் என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் என்ன எழுப்பாட்டுவான். இந்த எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கும் ஒரு மூமினுடைய உள்ளத்தில். இந்த எண்ணம் இருந்தால் அலா யظنு உலாயிக அன்னஹும் மப்ஊஸூன், இந்த எண்ணம் காஃபிரிடம் இல்லை. இந்த எண்ணம் காஃபிரிடம் இருக்குதா? இந்த எண்ணம் பாவியிடம் இருக்குதா? என்ன அல்லாஹ் எழுப்பாட்டுவான் என்ற எண்ணம் எப்ப எழுப்பாட்டுவான்? லியௌமின் அஸீம், பிரம்மாண்டமான நாள். யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், முழு மனிதர்களும் ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால எழும்புற நாள். முதலாவது இந்த எண்ணத்தை சரி செய்யும். எனக்கு காலையில எழும்பினதிலிருந்து மாலையில தூங்கும் வரைக்கும் எந்த எண்ணம் என்ன தெரியுமா? எந்த எண்ணம் காசு மட்டும்தான். சிலருடைய எண்ணம் விளையாட்டு மட்டும்தான். சிலருடைய எண்ணம் ஏதாவது பாவம் செய்யணும் என்ற எண்ணம் மட்டும்தான். இந்த எண்ணங்களை மாற்றுறது குர்ஆன். முதல் முயற்சி பண்ணணும் சகோதரர்களே, சிந்தனை எண்ணத்தை மாற்ற. எனக்கு எப்பயாவது நேற்று வியாழக்கிழமை, நேற்றைய நாளை யோசிச்சு பாருங்க, எழுந்திலிருந்து தூங்கும் வரைக்கும் அல்லாஹ் என்ன எழுப்பாட்டுவான் என்று நினைச்சேனா? இது முதலாவது எண்ணம். இது குர்ஆன் சொல்லக்கூடிய இரண்டாவது எண்ணம் என்ன தெரியுமா? கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் மூமின்களுடைய வலது கையில ஏட்ட தருவான். நாங்க செஞ்ச அவருடைய ஏட்டை எந்த கையில தருவான்? அல்லாஹ் வலது கையில தந்ததோட இவர் சொல்லுவாராம், அல்லாஹ் சூரா ஹாக்கார சொல்றார்,
فأما من أوتي كتابه بيمينه فيقول هاؤم اقرءوا كتابيا إني ظننت أني ملاق حسابيا. வலது கையில ஏடு கிடைச்சதோட குடும்பம் கூட்டாளிமாரெல்லாம் கூப்பிட்டு சொல்லுவாராம், என் ஏட்ட கொஞ்சம் வாசிங்கப்பா, என் ஏட்ட வாசி பாருங்க. ஏன் தெரியுமா? இன்னி ظننت أني ملاق حسابيا. உலகத்துல வாழும் பொழுதே நான் நினைச்சிட்டு தான் வாழ்ந்தேன், அல்லாஹ் என்கிட்ட கேள்விகளும் கேட்பான். நாளாந்தம் என்னோடும் என்ன தெரியுமா? எனக்கு ஹிசாப் இருக்குது. எனக்கு என்ன இருக்குது? ஹிசாப். கேள்விகளுக்கு இருக்கு எண்ணம். முதலாவது என்ன? அல்லாஹ் எழுப்பாட்டுவான் என்ற எண்ணம் இருக்கணும். இரண்டாவது என்ன தெரியுமா? ஹிசாப் இருக்குது. நான் என்ன செஞ்சாலும் لا يغادر صغيرة ولا كبيرة إلا أحصاها. நான் சின்ன ஒரு வேலை செஞ்சாலும் பெரிய ஒரு வேலை செஞ்சாலும் அல்லாஹ் என்ன விட மாட்டான். அந்த எண்ணம் இருக்குது. அந்த எண்ணம் உங்களை பாதுகாக்கும். இன்று சகோதரர்களே, சூழல், கூட்டாளிமார், எங்கட குடும்பம், இதெல்லாத்தையும் என்றதுக்கு விடுதில்லை. என்னோட மனைவியோட பேச தொடங்கினா கியாமத்தை பத்தியா பேசுறது, ஹிசாப பத்தியா பேசுறது, நேரம் இல்லை. மூணாவது எண்ணம் என்ன தெரியுமா? وقال الذين يظنون أنهم ملاقو الله. ஒவ்வொரு நாளும் வர வேண்டிய மூன்றாவது எண்ணம் சகோதரர்களே, நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிறேன். யார் சந்திக்க இருக்கிறேன்? நான் நண்பனை சந்திக்க இருக்கிறேன், மனைவியை சந்திக்க இருக்கிறேன், பிள்ளைகளை சந்திக்க இருக்கிறேன் என்பதை விட ஒவ்வொரு நாளும் என்ன வேண்டிய எண்ணம் இது. காலையில் எழுப்பி தாஜ்யத்துக்கு எழுப்பி இந்த இவைகளை நினைச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை சந்திக்கிறத நினைப்பாங்க. உங்களுக்கு நான் பேசுறது விளங்கும் நினைக்கின்றேன். இது இன்பமான எண்ணங்கள் எல்லாம். முதலாவது கியாமத் அல்லாஹ் எழுப்பாட்டுவான் என்ற எண்ணம். இரண்டாவது ஹிசாப் இருக்குது என்ற எண்ணம். மூன்றாவது நான் அல்லாஹ்வை சந்திக்க போறேன் என்ற எண்ணம். இது நான்காவது எண்ணம் சகோதரர்களே, அல்லாஹ் கேட்கிறார், فَمَا ظَنُّكُمْ بِرَبِّ الْعَالَمِينَ. அல்லாஹ் பத்தி உங்களுடைய எண்ணம் என்ன? ரப்புல் ஆலமீன பத்தி உங்களோட சிந்தனை என்ன? இன்றைக்கு அஸ்மாவுல் ஹுஸ்னா அல்லாஹ்வோட பேர் இருக்கிறார். இது பேர்களை அறிஞ்சா மட்டும்தான் அல்லாஹ்வை அறியலாம். என்னோட அதிகமானவங்களுக்கு அது தெரியாது. அதனால நாங்க அல்லாஹ்வை நினைச்சிருக்கிறோம். யார் மாதிரி? என்னோட பொஸ் மாதிரி. என்னோட பொஸ்த பத்தி அடிக்கடி பேசுறாங்க, எங்களோட தொழிலை பத்தி அடிக்கடி பேசுறோம். அல்லாஹ் பத்தி தெரியாது. அல்லாஹ் தான் கேட்கிறார், فَمَا ظَنُّكُمْ بِرَبِّ الْعَالَمِينَ. ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் பத்தி உங்களுடைய எண்ணம் என்ன? உங்களுடைய எண்ணத்துல வருது அல்லாஹ் இப்படித்தான். உங்களுடைய எண்ணத்துல வருது என்ன? நான் டாய்லெட் கழுவித்தான் கனடால வாழணும். உங்களுடைய எண்ணம் அப்படித்தான். நான் ஊபர் ஓடித்தான் இங்க வாழணும். உங்களுடைய எண்ணம் அப்படித்தான். எண்ணம் போல் வாழ்வு. உங்களுடைய எண்ணம் என்ன? அல்லாஹ் காதிர், அல்லாஹ் கதீர், அல்லாஹ் முக்ததிர் என்பதை விட்டுட்டு கீழே இறங்கிட்டீங்க. அல்லாஹ் நான் இப்படித்தான் வாழணும் என்று நீங்க நினைச்சிட்டீங்க. உங்களுடைய எண்ணம் அப்படி இல்லை. அல்லாஹ்வுடைய குத்ரத் விசாலமான. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளையில் சஹாபாக்களுக்கு படித்து கொடுத்தது நல்ல எண்ணத்தை அல்லாஹ் பத்தி. மக்களுடைய எண்ணத்தை விடுங்க, அது பெரிய பாவங்கள் இருக்குது. மக்களை பத்தி என்றது நினைக்கிறது. முதலாவது சகோதரர்களே,
எங்களுக்கும் அல்லாவுக்கும் இடையில உள்ள எண்ணத்தை சரி செய்யும். காலையில் எழுப்பினதிலிருந்து மாலையில் தூங்கும் வரைக்கும் எங்களோட மனைவி, எங்களோட பிள்ளைகள், நண்பர்களோட பேசணும். அல்லாஹ் செய்வார். எனக்கே நல்ல எண்ணத்தை மட்டும்தான் பேசணும், கெட்ட எண்ணத்தை பேசக்கூடாது. பிள்ளைய பார்த்து சொல்லணும் என்ன, அல்லாஹ் செய்து தருவார் படி. மனைவியோட பேசணும் என்ன, அல்லாஹ் கேளும். கஷ்டமான நிலைமையில கூட அல்லாஹ் கைவிட மாட்டார். 100 ஒட்டகம் ஒரு தலையை கொண்டு வந்தா கிடைக்கும் என்று மக்கா அறிவிச்சிட்டு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் எங்க இருக்கிறாங்க? சவுர் குகையில. அபூபக்கர் ரலியல்லாஹு கண்டுட்டாங்க, தலையெடுக்க வந்துட்டாங்க. 2 பேர் தான். இந்த கட்டத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு படிச்சு கொடுத்த ஈமான் என்ன தெரியுமா? ஃபமா வன்னுக பிஸ்னை, அபூபக்கர் நாங்க 2 பேர் இருக்கிறோம்னு செய்யலாம். எப்படி உட எண்ணத்தை மாத்துங்க போலா. நாங்க 2 பேர் தான் இதுக்குள்ள இருக்கிறோம் செய்யலாம். அபூபக்கர் சொன்னாங்க, நாங்க 3 பேர் இருக்கிறோம். யார் இருக்கிறார் எங்களோட? அல்லாஹ். எந்த சந்தர்ப்பம் எண்ணம் தான் பிள்ளையாக. நாங்க நினைக்கிறோம், நான் துவா கேட்டா எத்தனை துவா கேட்டங்க உங்களை ஒன்றும் கபூல் ஆகுது. 6 மாசமா துவா கேட்கிறாங்க, ஜோக் செட் ஆகுது. அல்லாஹ்க்கு தெரியும் உங்களுக்கு எப்ப எதை செஞ்சு தரும். எவ்வளவு துவா கேட்டு ஒழுங்கான மனைவி அமையலையே, எவ்வளவு துவா கேட்டேன், கெட்ட எண்ணம் வந்து ஷைத்தான்ட வேலை மெயின் சூழ்ச்சியில வேலை செய்யறது. ஷைத்தான் தொழுகையை அவர்கள் எடுத்து செய்ய மாட்டான். ஆரம்பத்துல கெடுக்கிறது முதுல காலகலகமாகி விடுவான். உது செய்யப்பட செஞ்சிருவான், காலக்கழுகு தேவை மெதுவா தடாவிட்டு போவோம். மெதுவா சரி வந்துச்சு, தக்பீரை கட்ட வேண்டியதுதான் ஒரு தொழுவையும் கபூல். அந்த மேலிடத்துல கை வைப்பான் ஷைத்தான். எண்ணத்துல ஷைத்தான் கை வைக்கிற எண்ணம் கொள்ளாது. இதற்கு குர்ஆன் 2 வகையான சொல்லிருக்கு. ஒன்று லன்னுல் ஜாஹிலிய்யா, இரண்டாவது லன்னுஸ் சூ. ஜாஹிலிய எண்ணம், கெட்ட எண்ணம். அல்லாஹ் பத்தி எனக்கு அல்லாஹ் உதவி செய்வானா? நான் யாரு? எனக்கு அல்லாஹ் உதவி செய்வானா? எவ்வளவு தொழுதாலும் ஏற்றுக்கொள்வானா? கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த எண்ணத்தை களையும், நல்ல எண்ணத்தை உள்ளத்தை உருவாக்கும். முதலாவது நான் சொன்னேன், கஷ்டத்தின் பொழுது நல்லெண்ணம் வரணும் அல்லாஹ் அப்படின்னு. 2வது துஆ கேட்கும் பொழுது நபி அவங்க சொன்னாங்க, உதுல்லாஹ வ அன்தும் மூகினூன பில் இஜாபா. நீங்க துஆ கேளுங்க, யா அல்லாஹ் நீ ஏற்றுக்கொள்வா என்ற உறுதியோட துஆ கேளு. சந்தேகத்துல தடமாட்டத்துல நான் ஜும்மா தொழ வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன ஜும்மா ஏற்றுக்கொள்ளப்படுமா? நான் சதக்கா கொடுத்து ஏற்றுக்கொள்ளப்படுமா? இது ஷைத்தான்ட வேலை. அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைக்கணும் சகோதரர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, அல்லாஹ் சொல்கிறார், அன இந்த வன்னி அப்தி பி, என்னுடைய அடியான் என்னை பற்றி எவ்வாறு நினைக்கிறானோ அப்படித்தான். மிக முக்கியமான ஹதீஸ் குதுசி. நீங்க அல்லாஹ்வை பத்தி நினைக்கிறீங்க என்ன தெரியுமா? அல்லாஹ் எனக்கு கவலைக்கு மேல கவலையத்தான் போடுறான் அப்படின்னு அப்படிதான் நீங்க நினைக்கிறீங்க. அல்லாஹ் எனக்கு இன்ஷா அல்லாஹ் சந்தோஷத்தை தருவா அப்படிதான். நீ எப்படி நினைக்கிறீங்களோ அப்படித்தான் அல்லாஹ். அதுக்குத்தான் தமிழ்ல சுருக்கமா சொல்ற, எண்ணம் போல் வாழ்வு. உங்களோட எண்ணம் கெட்ட எண்ணம் உங்களோட உள்ளத்தை நிறைஞ்சிச்சு,
அல்லாஹ் பத்தியும் கெட்ட எண்ணம், மக்களை பத்தியும் கெட்ட எண்ணம். அப்ப எப்படி உட்படுறது? எல்லார பத்தியும் கெட்ட எண்ணம், கெட்ட எண்ணம். எதெடுத்தாலும் கெட்ட எண்ணம், எதெடுத்தாலும் கெட்ட. அவங்களோட வாழக்கூடாது. சொல்லுவாங்க, மக்கள்ல 5 பேரோட வாழ்ந்துடக்கூடாது. கூட்டாளிமார், குடும்பம் எல்லாத்தையும் சுத்தி பார்க்கணும். இந்த 5 தன்மரிக்குதா? அதுல ஒன்றுதான் எப்ப எதெடுத்தாலும் கெட்ட சிந்தனை. இவங்களோட நீங்க வாழ்வீங்கன்னா நீங்க ஒன்றும் போக மாட்டீங்க. எந்த மனைவி எடுத்தாலும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தன்ன மருமகளை தன்ன மகண்ட மனைவியை ஏன் தலாக் சொல்ல சொன்னாங்க? ஏன் தலாக் சொல்ல சொன்னாங்க? இவனுக்கு இந்த பெண்ணுக்கு உள்ளத்தில் எப்பயும் கெட்ட சிந்தனை. அல்லாஹ் என்னோட வாழ்க்கை சரி வருதில்லப்பா, எங்களுக்கு எப்பயும் கஷ்டம்தான் சொன்னாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து தலாக் சொல்லுது. அந்த பெண்ணோட வாழையில அந்த கூட்டாளிமார் சரி வரா. என்ன ஷைத்தான் அப்படித்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல சஃபியா நபியுடைய மனைவி, இவங்களை புதிதாக திருமணம் முடித்த நேரம் இவங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸாமா ரலியல்லாஹுடைய வீட்டுல வச்சிருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்திகாஃப் இருக்கிறாங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா பார்க்க வந்துட்டாங்க. இரவு நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? பார்க்க வந்த சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள போய் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டை விட்டுட்டு வரலாம் என்று போறாங்க. 2 சஹாபாக்கள் இதை பார்த்துட்டாங்க. இரவு தானே, இருட்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்ணை கூட்டிட்டு போறாங்களே, பார்த்ததோட வேகமா நடந்தாங்க 2 சஹாபாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலா ரிஸ்லிகுமா, 2 பேரை கூப்பிட்டு சொன்னாங்க, இன்னஹா சஃபியா, இது எங்க மனைவி சஃபியா தான். 2 சஹாபாக்களுக்கும் என்னடா இது, ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லிட்டாங்களே, யா ரசூலுல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், நாங்க அப்படி நினைக்கலையே. நபி அவங்க சொன்னாங்க, ஷைத்தான் எஜ்ரி மஜ்ரத்தம், ரத்தம் ஓடுற இடமெல்லாம் ஷைத்தான் ஓடுறான். ஷைத்தானோட உள்ளத்தை போடுவான். இந்த இரவில் ரசூலுல்லாஹ் ஒரு பெண்ணை கூட்டிட்டு போறாங்களே, கெட்ட எண்ணத்தை போட்டுவான் கொடுக்கும். அதனால நான் சொன்னேன், இது என்ன மனைவியாரு. முதல் ஒரு மனிதனுடைய உள்ளத்துல ஷைத்தான் போறது கெட்டது, நல்லது வராது. அந்த நல்லதை உருவாக்கி கொள்ளும். அல்லாஹ் மீதுதான் மஹ்லூக். அதனால அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஜ்தனிபு கஸீரன் மினல்-ظن இன்ன பஅத-ظنி இஸ்முன். ஈமான் கொண்டவர்களே, அதிகமான எண்ணங்களை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சும்மா தோன்றுதானே, ஜும்மாக்கு போனோம் எண்ணம் கொண்டு வரும், இப்படி ஒரு எண்ணம், அப்படி இந்த எண்ணங்களை தவிர்த்து கொள்ளும். ஏன்? இன்ன பஅத-ظنி இஸ்முன், சில எண்ணங்கள் பாவமானது. சில எண்ணங்கள் என்ன? பாவமானது. அல்லாஹ் பத்தி நல்ல எண்ணம், முஸ்லீம்களை பத்தி நல்ல எண்ணம், பூமிகளை பத்தி நல்ல எண்ணம், மனைவியை பத்தி நல்ல எண்ணம், பிள்ளைகளை பத்தி நல்ல எண்ணம், குடும்பத்தை பத்தி நல்ல எண்ணம், நண்பர்களை பத்தி நல்ல எண்ணம். நல்ல எண்ணம் நல்ல பூவை போடு. நல்ல பூ இருக்குதானே, இந்த பூல தான் தேனீகள் வந்து மொய்க்க தொடங்கும். என்ன நல்ல பூ வாசமணி, நல்ல மல்லிகை பூ ஒன்று உங்களோட வீட்டுல போட்டிருக்கிறீங்க. அந்த நல்ல மல்லிகை பூல கொடி மல்லிகள் என்ன வரும்? நல்ல நல்ல வாசங்கள். நல்லெண்ணம் உடையவங்க அப்படித்தான் சமூகத்தில். நல்லெண்ணம் உடையவர்களுக்கு ஒரு அடையாளம் தான் தபஸ்ஸு. இங்க நல்லா இருந்தா அந்த பூ வெளியே வரும். என்ன தெரியுமா? முகத்து சொல்லுவாங்களே தபஸ்ஸும். தபஸ்ஸும் புன்முறுவல். புன்முறுவல். புன்முறுவல் எப்ப வரும்? சிரிப்பு எப்ப வரும்? நீங்க ஒரு ஆளை பார்த்து சிரிக்கிறீங்க, நடிக்கிறதுக்கு சிரிக்கலாம், ஆனா உண்மையான சிரிப்பு எப்ப வரும் தெரியுமா? இது நல்லா இருந்தா.
இது நல்ல நல்ல எண்ணம். ஒரு ஆளோட ஸலாம் அலைக்கும் சிரிச்சு சொல்றீங்க, இங்க நல்ல எண்ணம். இந்த நல்ல எண்ணம் முகத்துல வெளிவரும். கெட்ட எண்ணம் இருந்தா சலாம் வர முகம் வாடி. அதிகமான கெட்ட எண்ணங்களை விட்டு வாழ்க்கையில தவிர்த்து கொள்ளும். நோயற்ற வாழ்வு வேணுமா, பரக்கத் வேணுமா, சந்தோஷம் வேணுமா, எண்ணங்களை சரி செய்யும். யோசிச்சு பாருங்க, நீங்க நல்லா அந்த ஜும்மாவை சிந்திச்சீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். வாழ்க்கையில நான் ஏன் முன்னேறாம இருக்கிறேன், ஏன் கெட்ட எண்ணம். எதெடுத்தாலும் கெட்ட எண்ணம். அல்லாஹ் பத்தி அல்லாஹ் பாருங்க, அல்லாஹ் நீங்க கடைசியில மாட்ட போறீங்க சகராத்து. இப்படி நினைச்சு 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 தொழில நினைச்சீங்க, படிப்புல நினைச்சீங்க, குடும்பத்துல நினைச்சீங்க, மனைவி நினைச்சீங்க, பிள்ளை நினைச்சீங்க. சில நினைக்கிறேன் இந்த தொழில் இல்லாம வாழ இயலாது. உங்களோட எண்ணம் குறுகிய எண்ணம். இந்த கூட்டாளி இல்லாம எனக்கு இயலாது, குறுகிய எண்ணம். கடைசியில மாட்ட போறீங்க சக்கராத்துல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யமூதன்ன அஹதுக்கும் இல்லா வஹுவ யுஹ்சினு ظن பில்லாஹ். அல்லாஹ் மீது நல்ல எண்ணம் வைக்காம மௌத்தாயிடாது. இப்படி மௌத்தாயிடாதீங்க. அல்லாஹ் என்ன மன்னிப்பானா, இந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படுமா என்ன நினைச்சு 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 சக்கராத் கிட்டவாகும் பொழுதும் என்ன அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு நினைச்சு மௌத்தாயிடும். அல்லாஹ் பாதுகாக்கும். இந்த 3 நேரம், முதலாவது கஷ்டத்தின் பொழுது, இரண்டாவது துஆவின் பொழுது, மூன்றாவது சகோதரர்களே சக்கராத்தின் பொழுது. இந்த 3 நேரத்திலே அல்லாஹ் மீது நல்ல நேரம். அல்லாஹ் எனக்கு உதவி செய்வார், எனக்கு வேற ஒருத்தரும் இல்லை. என்கிட்ட காசு இருக்குதா, என்கிட்ட கூட்டாளி மாதிரி இருக்குதா, என்கிட்ட எல்லாம் இருக்குதான். ஆனால் என்னோட யார் இருக்கிறான்? அல்லாஹ். இந்த நல்லெண்ணத்துக்கு தான் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி தருது. இந்த எண்ணத்தை உருவாக்க இவங்கதான் உண்மையான மூமின்கள். அமல்கள் வேறு சகோதரர்களே. எண்ணம் உள்ளத்தோடு சேர்ந்தது. எண்ணம் எதோடு சேர்ந்தது? உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. என்ன? அல்லாஹ் என ஹைர தருவார், அல்லாஹ் துனியா நல்லதை தருவார், அல்லாஹ் எனக்கு ஹஜ் செய்யும் பாக்கியத்தை தருவார், அல்லாஹ் எனக்கு சதகாவுடைய பாக்கியத்தை தருவார். இந்த நல்ல எண்ணத்தை உள்ளத்தை உருவாக்கும். இல்ல அல்லாஹ் காபீர்களை பத்தி சொல்ற, சக்கராத்து வரப்போலதான் நினைப்பான போறனே. கல்லா இதா பலகதி தராகி وقيل من راق وظن أنه الفراق. உலகத்தில் எப்படி எப்படியோ வாழ்ந்துட்டு அல்லாஹ் சொல்றான், உயிர் தொண்டக்குழிய வந்துச்சு. தொண்டக்குழிக்கு உயிர் வந்ததோட இவன் சொல்றானா, وظن أنه الفراق, உலகத்தோடு பிரிய போறனேன்னு அப்பதான் நினைக்கிறான். இது காபிருடைய சிந்தனை சகோதரர்களே. லன்னுல் ஜாஹிலியா லன்னுஸ்ஸு, கெட்ட எண்ணத்தை விட்டு அல்லாஹ் நம் அனைவர்களை பாதுகாப்பானாக. நல்ல நல்ல எண்ணங்களை அல்லாஹ் உருவாக்கி தருவானாக. அல்லாஹ் நெருங்கக்கூடிய எண்ணங்களை உருவாக்கி தருவானாக. எங்களுடைய அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் சரியாக்குவாயாக. துனியாவுடைய ஆஹிராவுடைய ஹிசாபுடைய கிதாபுடைய நல்லெண்ணங்களை தருவாயாக. உன்னை பற்றிய நல்லெண்ணங்களை தருவாயாக. சக்கராத்திலே துஆவிலே கஷ்டத்தின் பொழுது உன் மீது நல்லெண்ணம் வைத்து வாழக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. என்னுடைய கடைசி வார்த்தை